ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மீனா இருந்துட்டு தங்கமயில்கிட்ட, அக்கா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, நான் எதுக்கு உன்னை தப்பாக எடுத்துக்க போகிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு, நம்ம இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தங்கமயில் இருந்துட்டு மீனா எதுக்காக இப்படி பண்ணுறா, உள்ளே யாரை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, உள்ளே யார் தான் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், இல்லை வேண்டாம். அதுக்கப்புறம் மீனாவை என் கூட பார்த்ததா தெரிஞ்சா கண்டிப்பாக செந்தில் தம்பி கூட சண்டை போடுவாங்க, அதனால நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு சரவணனையும் அஞ்சலியும் பார்த்துட்டு பயங்கர வருத்தத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, என்ன மீனா என்னாச்சு, ஆஃபீஸில் நிறைய வேலையா, என்ன ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க, இது உங்ககிட்ட சொல்றது சரியா தப்பானாலும் எனக்கு தெரியல, ஆனா உங்க அண்ணன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு, என்னோட அண்ணன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மீனா இருந்துட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு, அப்போ நீ கோவில்ல தான் இருந்த, என்கிட்ட ஆஃபீஸில் இருக்குன்னு பொய் சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்காம இப்போ எங்க இருந்து வந்த, எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, இங்க பாருங்க உங்க அண்ணனை நீங்க போய் கேளுங்க, இல்லைனா நான் போய் அத்தை கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா, அண்ணனோட வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அண்ணனுக்கே தெரியும், இப்படி அண்ணன் வாழ்க்கையில நம்ம குறுக்கிட தேவையில்ல, அண்ணனோட லைஃப்ல நீ தலையிடாத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஏற்கனவே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு இப்போ பிரச்சனையில இருக்காரு, அந்த சமயத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணா அவர் மேலதானே தப்பா வரும், இங்க பாருங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், நீங்க போய் உங்க அண்ணன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மீனா, நீ கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்க மாட்டியா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னோட பேச்சு தான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இங்கே பாரு மீனா, அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போகிறாங்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நம்ம மீனாக்கு மனசே தாங்க மாட்டேங்குது, இந்த விஷயத்த அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் சொல்லியே ஆகணும், சொன்னால் மட்டும்தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு கோமதி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, ஆனால் மீனாவை காணோம். அதுக்கப்புறம் என்ன, மீனாவுக்கு ஃபோன் பண்ணவும் மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் நான் அத்தை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன், நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மீனாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை, நம்ம பேச்சை வர வர கேட்கவே மாட்டேங்கிறா, எதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு இவர் ஒரு பக்கம் மண்டையை குழப்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அதாவது சரவணனும் அதாவது அஞ்சலியும் கோவிலில் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. போன உடனே நம்ம அதாவது யாரு, நம்ம மீனா இருந்துட்டு பயங்கர டென்ஷனில் போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி ஆச்சு, எதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்க, என்னாச்சு, செந்திலுக்கும் உனக்கும் ஏதாச்சும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த மாமா எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா உள்ளதாண்டி இருக்காரு, என்னடி ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த சரவணன் மாமா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்கத்த, ஏன் இப்படி சரவணன் மாமா இப்படியெல்லாம் மாறிட்டாரு, சரவணன் மாமா இப்படி மனசு சீக்கிரமா மாறி இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்ப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல நான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி என்னோட பையனை பற்றி நீ தப்பெல்லாம் பேசாத, எதுக்காக என்னோட பையனை பற்றி நீ எதோ பேசிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணா என் பையன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாளும் அதை பார்த்தேன், உங்கள் பையன் ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அதை பார்த்த உடனே சரி எதாச்சியாக தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டேன், ஆனால் இன்றைக்கும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தொட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தை, இது சரியில்லாத, நீங்கள் தான் இது என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு மீனா, நீ சொல்கிறதே என்னால் ஏற்றுக்கவே முடியல மீனா, இங்கே பாருங்க அத்தை, என்னால் கூட தான் ஏற்றுக்க முடியல, அதை பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நம்ம கோமதி கிட்ட காட்டவும், கோமதியும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் மாமா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட பேசலான்னு போகும்போது நம்ம அதாவது பாண்டியனே இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாமா நீங்கள் இது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா மாமா, இது உங்ககிட்டே நான் சொல்லலாம் தான் வந்தேன், இங்கே பாருங்க மாமா
நீங்கள் சரவணன் மாமா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் சரவணன் மாமா இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் எதுக்காக பண்ணாரு, ஏன் பண்ணாருன்னாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு மாமா, நீங்களாவது அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் கடைக்கு கூட அதாவது டெலிவரி போயிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு லேட்டாக வரானா. அவன்கிட்ட கேட்டா என்ன ஏதுன்னு இந்த நிலைமையில அவங்க கிட்ட கேட்டா சரியா வருமானு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் நின்றுட்டு அப்பதான் வராங்க. வந்த உடனேயே நம்ம மீனாவும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட, டே சரவணா எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா ஒரு பெரிய ஆர்டர் இருந்துச்சா, அந்த ஆர்டருக்கு நான் அதாவது அந்த ஆர்டரை முடிச்சு கொடுக்கலாம் தான் அப்பா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மலிப்பி பேசவும், இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. மாமா ஏன் மாமா இவ்வளோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்கள் டைரெக்டாக வந்து சொல்ல வேண்டியது தானே, எதுக்காக இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு நம்ம மீனா கேட்கவும், நம்ம அதாவது சரவணனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. மீனா என்னப்பா சொல்கிற நீ, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் டெய்லியும் ஒரு பொண்ணு கூட கோவிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஏன் இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தேன்னா, நீங்கள் எதர்ச்சா அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் டெய்லியும் பேசுகிறீங்கன்னா அதில் ஏதோ தப்பு இருக்குது மாமா. நான் அதனால தான் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் மாமா, இனிமேலும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வீட்டில் மறைக்காதீங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் நிறைவேற்றிக்கோங்க. இப்படி எல்லாரும் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், என்னப்பா மீனா, நான் யாரும் மனசை கஷ்டப்படுத்தினேன், நான் யாரும் மனசையும் கஷ்டப்படுத்த கிடையாதே, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக மீனா என்ன தப்பா பேசுற அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, சரவணா என்ன சரவணா இதையெல்லாம் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சரவணா, அதுவும் மீனாவே இப்படி என்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி நீ வச்சுக்கிட்டே, இங்கே பாரு சரவணா, உனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லியிருந்தா கூட நான் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன்ல, அப்படி நீ செய்யாமல் இப்படி திருட்டுத்தனமாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா ஊர் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க. இப்போது அவள் தான் தப்பு பண்ணிக்கிட்டு போனா, அவள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரியும் உன் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரியும் பேசுவாங்கடா. இது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்கே பாருடா சரவணா, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா, மனசில் இருக்கிறத சொல்லுடா சரவணா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைம்மா, நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னல்லம்மா, அந்த பொண்ணு தான் அவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. சரவணா என்ன சரவணா சொல்கிற நீ எதுக்காக கல்யாணம் ஆன பொண்ணு கூட நீ பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே சொன்ன அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லவும், அப்பா நானும் அப்படி தான்ப்பா நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டிவோர்ஸ் ஆகிருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு சரவணா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசியிருக்க கூடாது. நீ ஏன் பேசின, அந்த பொண்ணாக வந்து பேசினா கூட என்கிட்ட பேசாத, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் திட்டுவாங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நீ விலகி இருந்திருக்கலாம்ல சரவணா. ஏன் சரவணா இவ்வளோ தூரம் நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த. இப்போ பாரு, அந்த பொண்ணு கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுமா, சொல்லாதானே பாரு நீ அப்படின்னு சொல்லவும், கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னம்மா தப்பு, நானும் அவளும் மனசார விரும்பணும், ஆனால் 2 பேரும் ஒன்று சேரல. அவள் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா, ஆனால் அந்த வாழ்க்கையும் அவளுக்கு நிம்மதியாவோ சந்தோஷமாவோ இல்லாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ என்னோட வாழ்க்கையிலையும் அப்படி தானே நடந்திருக்கு. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரத்துக்காக தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நாங்கள் நினச்சிக்கிறோமே. எனக்கு இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. சரவணா, நீ வாழ்க்கையில் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ இப்படி ஒரு முடிவை எடுத்து சீக்கிரமாக கல்யாணத்துக்கு இப்படி ரெடி ஆகுன்னு நினச்சி கூட பார்க்கல சரவணா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் என்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்குதுப்பா. இப்போ பார்த்தீங்களா, கதிரோட லைஃப்பும் சரி, நம்ம செந்திலோட லைஃப்பும் சரி,
2 பேர் லைஃப்பும் நல்லா தானப்பா இருக்குது, என்னோட வாழ்க்கை தானப்பா இப்படி நாசமாக இருக்குது. இப்போது என்னோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா என்னோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்லப்பா. இங்கே பாருங்கப்பா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், நீங்கள் யாரும் இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரவணா, இன்னும் டிவோர்ஸ் கேஸ் கூட முடியலையப்பா, ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருமா, அடுத்த இயரிங்கில் கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். டிவோர்ஸ் கிடச்ச உடனே கண்டிப்பாக நானும் அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன், அதாவது பாண்டியனுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதியும் அதுக்கப்புறம் நம்ம மீனாவும் போயிட்டு எழுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, மயிலாக்கா பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் அவங்கள விட நீங்கள் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க ஏதோ அவங்க அப்பா அம்மாவோட கட்டாயத்தால் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுங்களா மாமா. நீங்கள் ஒரே ஒரு முறை அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக மாமா இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. அதாவது ஒரு கல்யாணத்துலேருந்து ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க இன்னொரு பொய்யை சொல்கிறது சகஜம்தானே மாமா. இந்த பொய்யை கண்டுபிடிச்சிட்டா நம்ம வாழ்க்கையே போயிடும்னு நினச்சி தானே அப்படியெல்லாம் சொன்னாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், மயிலாக்கா நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் இருந்தாங்கன்னு. அந்த பொய்யை சொன்னதை தவிர மீது எல்லா சமயத்துலேயும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கும் நான் இதே தான் சொல்லுவேன். கண்டிப்பாக மயிலாக்கா நம்ம குடும்பத்துக்கு வந்தால் அவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் ஒத்துமையாகவும் பார்த்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்துக்கு ஓகே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு ஆளாகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக இந்த குடும்பம் 2 ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மயில் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, கடவுளே, அதாவது மீனா சொன்ன மாதிரி நடக்கவே கூடாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் என் கூட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சரவணனை பற்றி பேசுறதுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன். சரவணன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு சுத்தமாக புரியல. ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த சிரிக்கு வந்தாலாம், இவனும் பேசினானா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்களாம். இதெல்லாம் கேட்குறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க. அந்த மயில் பண்ண தப்பை விட இவன் அதிகமாக தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுதுங்க. இங்கே பாருங்கள் ப்ளீஸுங்க, அதாவது சரவணன்கிட்ட எப்படியாவது பேசி அவனுக்கு புரிய வையுங்க. அதாவது இதை பற்றி அவனுக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி சித்தரித்து பேசுவாங்கன்னு தெரியாதுங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சுடர் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் காலேஜுக்கு கிளம்புறாங்க. காலேஜுக்கு போகிற வழியில் நம்ம அஞ்சலியையும் சரவணனையும் பார்த்துட்றாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு சரவணன்கிட்ட போயிட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படி ஒரு வேலை பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மாமா. என்னோடய அக்காவை விட்டுட்டு நீங்கள் யார் கூடயோ சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, என்னாச்சு மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சுடர், அதாவது உன்னோட அக்கா கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன்னு உங்களுக்கு கிட்டே நான் எப்போவே சொல்லிட்டேன்ல, நீ இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்பன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, என் அக்கா பண்ணது தப்பு தான், ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நியாயமாக இருக்குதுங்களா மாமா. நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்னோட அக்காக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் பண்ணதை நியாயப்படுத்தாதீங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணது மிகப்பெரிய தப்பு மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சுடர், என்னோட வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னோட வாழ்க்கையை இப்படி தான் இருக்கணும்னு யாரும் முடிவு பண்ண தேவையில்ல. உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடரை பேசி திட்டி அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சுடர் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோடையும் ஒரு மாதிரி கோவத்தோடையும் வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அது யாரு பாக்கியம் வந்துட்டு, என்னடி போன வேகத்திலே திரும்ப வந்திருக்க, காலேஜுக்கு போலியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, காலேஜுக்கு போகிற வழியில் நான் என்ன பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, அதாவது நான் காலேஜுக்கு போகிற வழியில் சரவணன் மாமாவும் கூட யாரோ ஒரு பொண்ணு இருந்துச்சுங்கம்மா, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. ஏய் என்னடி சொல்கிற? ஆமாம்மா, நான் போய் மாமா கிட்ட பேசினேன், மாமா கிட்ட பேசி
இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு மாமா, என்னோட அக்காவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் எதுவுமே புரிஞ்சுக்காம என்னை திட்டி அனுப்பி வச்சுட்டாருமா. இப்போ நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாததம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம என்னம்மா பண்ணுறது, அக்காவோட வாழ்க்கை என்னம்மா ஆகும்? இப்போ மாமா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அக்காவோட வாழ்க்கை எந்த நிலையில போய் நிற்குமேன்னு தெரியலம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இனிமே அவள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அவளை காலம் முழுக்க வச்சு அவளுக்கு சோறு போட்டுட்ருக்கவும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேள்வி அதாவது கேள்வி வாங்கிக்கிட்டு இருக்கவும் என்னால் முடியாதுரி. அதனால் அவளை இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு வந்த உடனே வீட்டை விட்டு துரத்தணுடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம அது சுடர் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ பெத்த பொண்ணு தானம்மா மயிலக்கா, நீ போய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால தானே இப்படி ஒரு நிலைமை அக்காவுக்கு. ஆனால் எல்லா தப்பும் அக்கா மேலே தான் இருக்கிற மாதிரி நீ எப்படிம்மா மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசாதம்மா. அக்கா ரொம்ப பாவம். அக்காவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ எதுக்காகம்மா அக்காவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அக்காவுக்கு நீ சப்போர்ட்டாக தாம்மா இருக்கணும். இந்த சமயத்தில் அக்காவுக்கு நீயும் கஷ்டத்தை கொடுத்தனா அக்கா எங்கம்மா போகும்? அக்கா ரொம்ப பாவம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, யார் பாவம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ அதை பற்றி என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காத. நீ முதல்ல போயிட்டு நீ போய் படிச்சுக்கிட்டு இருக்கு, நான் அவள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கமயில் இருந்துட்டு வேலை செய்கிற இடத்துல பயங்கர சந்தோஷமாக வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட்டு அந்த அக்கா கிட்ட, அதாவது நந்தினி அக்கா கிட்ட சொல்லிட்டு, அக்கா நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே பாரு மயிலே, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வரைக்கும் வேலைக்கு வந்தவங்கலாம் இந்த மாதிரி தன்னோட வீட்டில் வேலை செய்கிற மாதிரி செய்வாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் உனக்கு பெரிய மனசு மயிலே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, என்னோட வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி கவனிச்சுக்கிறேனோ அப்படி தானே உங்களையும் கவனிச்சுக்கிறேன். நான் ஒன்றும் சும்மா பார்த்துக்கலையே. எனக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களே, காசு கொடுக்கறதுக்கு அது தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கணும் இல்லை? சரிங்கக்கா, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மயில்கிட்ட பாக்கியம் இருந்துட்டு, வாடி வா, ரொம்ப ரொம்ப ஆடிக்கிட்டே வராத அப்படின்னு சொல்லவும், என்னம்மா ஆச்சு? வந்த உடனே கரிச்சு கொட்டாதம்மா, இப்போ தானே நான் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாருடி, இனிமே நீ இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது. நீ முதல்ல உன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மா, என்னம்மா சொல்கிற நீ? மா இங்கே பாருமா, இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா, நான் உன்னோட பொண்ணு தானம்மா, ஏமா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் காலையில் பேசுகிறவங்க கிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு கிளம்புறாங்க. இங்கே பாருடி, உன் புருஷன் இன்னொருத்தி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆனால் நீ அது தெரியாமல் இப்படி ஜிங்குன்னு வெளியே போயிட்டு சுற்றிக்கிட்டு வரையாடி. இங்கே பாருமா, நான் சுற்றிட்டு வரேன்னு மட்டும் சொல்லாதம்மா, நான் வேலைக்கு போகிறேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும்போது எதுக்காகம்மா என்னை இப்படி அசிங்கப்படுத்தியும் கேவலப்படுத்தியும் பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம வாக்கியம் இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம சுடர் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம தங்கமயிலுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மா, என்னம்மா சொல்கிற? நீ பொய் தானே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் தானே சொல்லிக்கிட்டு இருக்கம்மா. என்னோட மாமா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டார். இப்படி ஒரு விஷயம் அவருக்கு பண்ணணும்னு கூட தோணவே தோணாதுமா. அப்படி இருக்க மனுஷனை போயிட்டு நீ இப்படியெல்லாம் பேசாதம்மா, அவர் ரொம்ப நல்ல மனுஷமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உன்னோட புருஷனை நீ தான் மெச்சுக்கணும். உன்னோட புருஷன் இப்படி ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கணும்னு நீ இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நீ இப்படியெல்லாம் நம்புறதுனால தான் உன்னோட புருஷன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் பேசுறதுக்கு மட்டும் வாய்க்கிலேயே வந்துடுவேன். இங்கே பாருடி, இனிமே உன்னோட புருஷன் கூட நீ சேர போகிறதில்லன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்காத, இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில் இருந்துட்டு சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு சுடர், அம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா ஆமாக்கா, நான் போய் மாமா கிட்ட கேட்டேன், ஏன் மாமா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இனிமேல் உங்கள் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு என்னை ரொம்பவே திட்டி அனுப்பி வச்சுட்டாருக்கா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சுடர், மாமா இப்படியெல்லாம் பண்ண மாட்டார், யாராவது தெரிஞ்சவங்க கூட பேசிக்கிட்டு இருக்குவாரு சுடர். அதாவது என் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்கள கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சும்மா வேணா சொல்லியிருப்பாரே தவிர கண்டிப்பாக அவர் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது சுடரு. ஆமாம் தானே சுடரு, மாமா அப்படியேப்பட்டவர் தானே, உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், அக்கா எப்படிக்கா மாமாவை உன்னால் இப்படியெல்லாம் நம்ப முடியுது? மாமாவை அதாவது மாமா இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு நானே ரொம்பவே வருத்தப்பட்டேங்க. ஆனா நீ அந்த மாரி பார்த்துருந்தா கண்டிப்பா நீயும் ரொம்ப வருத்தப்பட்டுருப்பக்கா அப்படின்னு சொல்லவும், இங்க இங்க பாரு சுடரு, என் புருஷன பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா அப்படி ஒரு விஷயத்த என் புருஷன் பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ என்னோட புருஷன பத்தி இப்படியெல்லாம் நீ பேசாத. கண்டிப்பா இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு கதவையும் சாத்திக்கிட்டு, இல்ல இல்ல சுடர் சொல்ற மாரி எதுவுமே நடந்திருக்காது. கண்டிப்பா மாமா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாரு. மாமா ரொம்ப நல்ல மனசு. மாமாக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணணுன்ற ஒரு எண்ணம் கூட வரவே வராது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம மயில் இருந்துட்டு சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மயிலுக்கு மீனா கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லவும், மீனா நானே உனக்கு ஃபோன் பண்ண சொல்லான்னு இருந்தேன் மீனா. இங்க பாரு மீனா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீனா. நேற்று காலேஜுக்கு போகும்போது சுடர் இருந்துட்டு மாமாவையும் இன்னொரு பொண்ணையும் எங்கேயோ பார்த்தாலாம். போய் கேட்டப்போ மாமா இப்போ அதாவது இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னாராம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மீனா. மாமா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் சுடர் சொன்னதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மீனா. அதுதான் நேற்றுலேருந்து என்னோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது என்ன பண்ணணும் மீனா? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மீனா. மாமா என்னை விட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரா? இனிமே கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு வரவே முடியாதா மீனா? எதுவுமே என்னோட வாழ்க்கையில சரியாகாதா? என்னோட வாழ்க்கை இனிமே இப்படி தான் இருக்குமா மீனா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மீனாவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எதுவுமே மனசில் எடுத்துக்காம இப்போ உங்களோட வேலையை மட்டும் பாருங்கக்கா. இப்போது நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே வேலையை பாருங்கக்கா. நீங்கள் கவலையே படாதீங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சீக்கிரமாக மாறிடும். இல்லை மீனா, எனக்கு அப்படி தோணவே இல்லை. இனிமேல் என்னோடய வாழ்க்கையை நினச்சி நான் கனவுலகத்தில் மட்டும்தான் என்னோடய வாழ்க்கையை வாழ முடியும். அதை நினச்சி சந்தோஷப்பட தான் முடியுமே தவிர என்னால் அந்த வாழ்க்கையை வாழ முடியாதுல்ல. இனிமேல் மாமா என்ன கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில் சேர்த்துக்கவே மாட்டார்ல. நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் தான் மீனா. நான் பண்ணது தப்பு தான். இது தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். ஆனால் இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு கிடைக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல மீனா. ஏதோ ஏதோ புத்தி இல்லாமல் என் அம்மாவை சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டி இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தான் என்னோடய வாழ்க்கையே அது கேள்விக்குறியாக ஆயிடுச்சு மீனா. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு கூட பிடிக்கல மீனா. அப்படியே உசுரை விட்டுறலான்னு தோணுது மீனா அப்படின்னு சொல்லுவோம். அக்கா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கக்கா. இந்த மாதிரி இனிமேல் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பேசவே கூடாது. நம்ம ஈவினிங் கோவிலில் மீட் பண்ணலாம்க்கா. நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி மீனா, நானும் சமையல் பண்ணுற அதாவது வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு நானும் சீக்கிரம் வந்துடுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு, இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ணுறது, அப்பா மூஞ்சில் முழிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சரவணா இங்கே பாருடா சரவணா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்திருந்தா நீ அப்போவே சொல்லியிருக்கலாம் இல்லை சரவணா. நீ ஒத்த காலில் நின்றுருந்தா கண்டிப்பாக உனக்கு அந்த பொண்ணவே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அந்த கல்யாணத்தில் இருந்து இன்னும் நீ சட்டப்படி வெளியே வராமல் இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன்கிட்ட வந்து, இங்கே பாரு சரவணா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம் தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக நீ இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைக்கவே இல்லை. இங்கே பாரு சரவணா, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு எந்த பொண்ணு தான் சரியாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோடய வாழ்க்கைக்கும் சரியாக வரும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆசைக்காக நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கினேன். ஆனால் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சந்தோஷமாகவே இல்லைம்மா. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிம்மா இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதும்மா, இப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம கோமதி இருந்துட்டு,
ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி, இங்கே பாரு சரவணா, நீ இப்படியெல்லாம் எங்ககிட்ட பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. இங்கே பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போகிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு என்னோட வாழ்க்கை எந்த நிலமையில வந்து நின்றுச்சுன்னு எனக்கு தெரியும். இனிமேலும் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு என்னோட வாழ்க்கையை நான் பாழாக்கிக்க விரும்பலை. அதனால் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போகிறேன். நான் அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன். கண்டிப்பாக அஞ்சலி என்னை சந்தோஷமாக பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, எங்கள் பேச்சை கேட்டதுனால தான் உன்னோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு இருந்தா சரி பரவாயில்ல. நீ நினச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து நாங்கள் அதாவது நீ சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஆள் நாங்களாக மட்டும்தான் இருப்போம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லவும், அப்பா நீங்கள் இப்போ சொன்னீங்களப்பா, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. நாளைக்கே அஞ்சலி வீட்டுக்கு வர சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு சரவணா, இவ்வளோ அவசரப்படாத சரவணா அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணன் இருந்துட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்து அஞ்சலியை எல்லாரும் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை